வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு பார்க்க போறது கடகராசியை பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 3 நாளா மேசத்துல இருந்து வரிசையா தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 4வது நாளா நம்ம கடகராசியை பார்க்கிறோம். கடகம் 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கடகராசிக்காரர்கள் தாய்மை குணம் உடையவர்கள். என்னதான் திட்டினாலும் அடிச்சாலும் முடிச்சாலும் நம்மளை தாங்கக்கூடிய குணம் படைச்ச மனம் படைச்சவங்க இந்த கடகராசிக்காரங்க. இவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி 12ல இருக்காரு. அதாவது 6ன்னா என்னது? கடன், நோய், இதெல்லாம் 12ல இருக்கு. அப்ப கடனுக்காக கடன் வாங்கி செலவு பண்றது, நோய்க்காக குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அதுக்கு இதுக்குன்னு செலவு பண்றது, இந்த வருஷம் செலவா இவங்களுக்கு அலைஞ்சிட்டு இருக்கு. அதுபோக அலைச்சல் கண்ணா பின்னான்னு அலைய வேண்டிய சூழ்நிலை அப்படி இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா, லாபாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பாருங்க 7ல இருக்காரு. இந்த மாசம் கட்டுக்குள்ள இருக்கும், அடுத்த மாசம் செலவுகள் டபுள் ஆகும். அப்புறம் பாருங்க 6 மாசம் கழிச்சு இதே குரு லக்னத்துக்கு வந்துருவாரு. அப்ப வரவுக்கு மிஞ்சின செலவு, தேவையில்லாத ஆஸ்பத்திரி செலவு, தேவையில்லாத கடனுக்காக செலவுன்னு கடனை வாங்கி கடனுக்கு வட்டி கட்டுற சூழ்நிலை மாட்டிக்குவாங்க. அதனால கடனை குறைச்சு வாங்கிக்கிங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை வருமானம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வருமானத்துல கேது இருக்காரு. வருமானம் தடை தாமதத்தோட தான் சேருது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இவங்க விநாயகரை வழிபாடு செய்யணும். அம்பாலை வழிபாடு செஞ்சாதான் இவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஆண்டு கட்டுக்குள்ள இருக்கும். அதனால இந்த வீடியோ உங்க உறவினர்களுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஏன்னா நம்ம தொடர்ந்து அனைத்து ராசிகளுக்கும் போட போறோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் நம்ம லைனா பார்த்துட்டு வருவோம். இது போன்ற தகவலை நம்ம வாழ்க வளமுடன். குரு சக்தி ஜோதிடர் என்னுடைய பரிபூரண அருள் பெற்றவர்.